MBBS கனவு ஒரு மாணவனுக்குள்ள இருந்தது அப்படின்னா அந்த கனவை பூர்த்தி செய்யாம அவங்களால அமைதியா இருக்க முடியாது. ISM எப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அந்த காலேஜ் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்க நீங்க எங்க பார்த்தாலும் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. பாய்ஸை விட கேர்ள்ஸோட எண்ணிக்கை அதிகம் அங்கே படிக்க வந்ததில்லை. ஏன்னா அது அவங்களுமே அந்த அளவுக்கு அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரி வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ சேஃபஸ்ட் கண்ட்ரி. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 டாக்டராவது ரிஜிஸ்டர்ட் ISM டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயாச்சுன்னா நமக்கு வாழ்க்கை திசை மாறி போயிடும். அங்கே வந்துட்டு நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் படித்தா எப்படி இருப்பாங்க, எப்படி பாதுகாக்க முடியும், அந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்தியன்ஸ் வார்டனும் இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் சிலபஸ் இந்தியாவில் என்ன மெடிக்கல் காலேஜில் டீச் பண்ணுறாங்களோ அதே சிலபஸ் தான் அங்கேயும் டீச் பண்ணுறாங்க. ஹராசிசம் கிடையாது, ரேசிசம் கிடையாது, யாரையுமே ஃபாரினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப இன்ஃபேக்ட் அவங்க இந்தியனை வந்துட்டு ரொம்ப விரும்புவாங்க. இப்போ நம்ம கூட ரொம்ப நட்பாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. டாப் 3 செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கன்சிஸ்டண்டாக எல்லா செமஸ்டர்லேயுமே 90 மார்க்ஸ்க்கு மேலே இருந்தால் 4th and 5th இயரில் வந்துட்டு ஃபீஸு ஃபுல்லாக வேவா. கன்சிக்வெண்டா ஒரு காலேஜ் 500 அபோவ் யாருமே எந்த காலேஜுமே வரையுமே பாஸ் பண்ணது கிடையாது. அது ISMல பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் என்னுடைய 41வது வயசுல எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்குமே போகாம என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 80% மார்க்கோட FMG கிளியர் பண்ணேன். என்னாலேயே முடியும்னா இப்போ இருக்கக்கூடிய யங் பீப்புள்ஸ் இதை விட ஈஸியா இன்னும் நல்ல ஸ்கோர் வாங்கலாம். ஒன்லி திங். ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. இந்த வருஷம் நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப டஃப்பாக வந்திருந்தது. MBBS பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துகிட்ருக்கு. அப்ராடில் நீங்கள் ஈஸியான வேலை எப்படி MBBS படிக்கணும், இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக ஷேர் பண்ணேன். இன்றைக்கி நம்ம கூட ISM கிர்கிஸ்தானில் முடித்த இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. டாக்டர் மோகன் அண்ட் டாக்டர் ஆனந்த். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் ஹோமியோபதி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹோமியோபதி முடிச்சுட்டு ஏன் MBBS இவ்வளோ நாளுக்கு அப்புறமா நீங்கள் அப்ராடை ஏன் சூஸ் பண்ணீங்க, அதுலேயும் ISM ஏன், அதை பற்றின ரீசன்? நீங்கள் கேள்விப்பட்டது கரெக்டு தான். நான் வந்துட்டு ஒரு ஹோமியோபதி கிராஜுவேட்டு. ஆக்சுவலாக நான் 96ல் +2 முடித்தேன். அந்த டைமில் வந்துட்டு நீட்லாம் கிடையாது. அந்த டைமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ அதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தாலும் நான் வந்துட்டு அதிகமாக ஸ்கோர் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு மெரிட்டில் சீட்டு கிடைக்கல. அந்த டைமில் MBBS கிடைக்கல. அப்போ எங்கள் அப்பாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்து விடுறதுக்கு தயார் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு 5 பேர். அப்போ அதனால் சரி ஒரு ஆளுக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால அப்போ எனக்கு கிடைச்சது வந்துட்டு BHMS கிடைச்சிது. ஸோ அதனால் சரி இதுவும் ஒரு டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு BHMS வேறு வழி இல்லாமல் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஒரு கோர்ஸ் பண்ணேன். அது பண்ணியும் இத்தனை வருஷமாக எனக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த MBBS கனவு, ஒரு MBBS ஆகணும் அப்படின்ற கனவு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாமல் அது ஒரு குறையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ண அப்படின்ட்டு அப்புறம் அதுக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாம் ஒத்து வரணும். MBBS பண்ணணுன்னா அதுக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப்ராட் போய் பண்ணணுன்னா கொஞ்சம் மணி அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படியாவது MBBS போகணும். அதை நோக்கி கொஞ்சம் பயணம் பண்ண ஆரம்பித்தேன். அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே மணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நானே எப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது இனி போய் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓன் ஸ்ட்ரகிள், ஓன் மணியில் பேரண்ட்ஸ்கிட்ட எதுவுமே கேட்காம நான் என்னோடய 35வது வயசில் MBBS அட்மிஷன் எடுத்தேன். அந்த டைமில் ஐ வாஸ் மேரீடு. எனக்கு 2 குழந்தைங்க, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. அப்போ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு MBBS போகிறது ரொம்ப போராட்டம் நிறைந்த பகுதி. அது சரி எப்படி நமக்கு சாதிக்கணும், அதை ஏன் சொல்கிறேன்னா அந்த MBBS கனவு ஒரு மாணவனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை அந்த கனவை பூர்த்தி செய்யாமல் அவங்களால அமைதியாக இருக்க முடியாது. எனக்குள்ள அந்த கனவு என்னை தூங்க விடாமல் இருந்தது. அந்த கனவு ஒரு 18 வருஷம் அந்த கனவு அப்படியே இருந்தது. நான் அந்த நெருப்பு அணைய விடாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு சூழ்நிலை வந்தப்போ நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். எங்கே போகிறது, எப்படி படிக்கிறது, பிலிப்பைன்ஸு, சைனா, உக்ரைன், நிறைய கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரி சேஃபஸ்ட்டு, எந்த காலேஜில் 5 வருஷத்தில் கோர்ஸ் முடியுது, எங்கே இங்கிலீஷ் மீடியம், எங்கே போனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லாயிருக்கு, இதெல்லாம் சர்ச் பண்ணி நியர்லி ஒரு 2 வருஷம் நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஃபைனலாக கிடைச்ச ஒரே ஆன்சர் ISM. என் மைண்டில் ஸ்ட்ரைக் பண்ணது ISM. மற்ற காலேஜை விட கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மேபி ஹையாக இருக்கலாம். ஆனாலும் எனக்கு வந்துட்டு அந்த ISM மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. ஏன்னா அங்கே உள்ள எஜுகேஷன் பேட்டர்ன்,
அங்கே உள்ள சீனியர் டாக்டர்ஸ் அங்கே படித்தவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் நிறையா பேர் நான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்காங்க ஐஎஸ்எம்மில் படிச்சுட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தப்போ ஐ வாஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் டிசைட் பண்ணுன்னா ஐஎஸ்எம்மில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2015 அட்மிஷன் எடுத்து ஐஎஸ்எம் போனேன். 2020 சக்ஸஸ்ஃபுல்லி கிராஜுவேட்டட். 2020 எஃப்எம்ஜி எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர்ட் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 4 இயர்ஸாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐம் டோட்டலி ஹாப்பி வித் ஐஎஸ்எம். சார், இப்போ ஒருத்தர் அப்ராடில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் நீங்களே அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் 2 பேருமே சொல்லுங்கள். இங்கே இல்லாமல் நம்ம ஐஎஸ்எம்மில் அப்ராடில் போய் நிறைய பேர் அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஐஎஸ்எம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கு? ஐஎஸ்எம் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது இந்த காலேஜ் ஒன்லி ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 96% ஸ்டூடெண்ட்ஸ் இண்டியன்ஸ். அது எங்கள் காலேஜில் நியர்லி 7000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. அதில் 7000ல் நியர்லி 6800 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ரிமைனிங் ஒரு 4% எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு ஜப்பான்லேருந்து இருக்கிறாங்க, அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கத்தர்லேருந்து, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி தான். ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் டு ஒரு இந்தியன் மெடிக்கல் காலேஜ். இப்போ உள்ளுக்குள்ள நீங்கள் அந்த காலேஜ் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் வாங்கி போனாலே ஒரு மினி இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேசிங் போகிறீங்க, ஒரு தெருவில் நடந்து போகிறீங்க, ஒரு கஃபெட்டீரியா போகிறீங்க, எங்கே பார்த்தாலும் இந்தியன்ஸ். அந்த ஏரியாவே ஒரு மினி இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக இந்தியன்ஸோடு இருந்துட்டு அங்கே போய் ஃபாரினில் அந்த மாதிரி ஒரு பீப்புள் கூட நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது இது நிறைய பேருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக. அதாவது அதுவுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கேர்ள்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து என் பேட்ச்மேட்ஸ்லேயே நியர்லி 26 ஸ்டூடெண்ட்ஸ் 2015லேயே என் பேட்சில் இருந்தாங்க, கேர்ள்ஸ் மட்டும். பாய்ஸை விட கேர்ள்ஸோட எண்ணிக்கை அதிகம் அங்கே படிக்க வந்ததில். ஏன்னா அது அவங்களுமே அந்தளவுக்கு அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரி லேடிஸ்க்கு அவ்வளோ சேஃபஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா நமக்கு எங்கே போனாலுமே, அதாவது அங்கே ஷாப்பிங் ஃபெசிலிட்டி, இந்தியன் மார்க்கெட்ஸ் இருக்குது, இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குது, இந்தியன் கிளாத்ஸ் இருக்குது, இந்தியன் ஃபெஸ்டிவல், எல்லா ஃபெஸ்டிவலுமே அந்த கண்ட்ரியில் செலக்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே ஒரு தெருவுக்கு பேரே மகாத்மா காந்தி ஸ்ட்ரீட்னு, மகாத்மா காந்தி ஸ்டாச்சு இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பேரே மகாத்மா காந்தி ஸ்ட்ரீட்டு. அங்கே ஐஎஸ்எம் இருக்கக்கூடிய கண்ட்ரி கிர்கிஸ்தான், கேபிட்டல் பிஷ்கேக்கு. அங்கே தான் நம்ம காலேஜ் இருக்குது. நம்ம இந்தியா கூட ரொம்ப நட்புறவு உள்ள நாடு கிர்கிஸ்தான். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரே 2-3 விசிட் நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய மூவி ஷூட்டிங்ஸ் எல்லாமே கூட இந்தியன் மூவி ஷூட்டிங்ஸு கிர்கிஸ்தானில் எடுக்கிறாங்க. அது நல்ல ஒரு அந்த இந்தியன் எம்பசியுமே நல்ல ஆக்டிவ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஹெல்ப்பிங். நம்ம அங்கே போனால் நமக்கு ஒரு ஹோம் சிக்கு கிடையாது, நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடையாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க, பார்க்குறவங்க, சீனியர், ஜூனியர் எல்லாமே இந்தியாவில் இப்போ நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஹைதராபாத் தெலுங்கு பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மெயினாக ஐஎஸ்எம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க 2000லேருந்தே நம்ம காலேஜில் படிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 டாக்டராவது நீங்கள் ஐஎஸ்எம் டாக்டர் இருப்பாங்க. ரிஜிஸ்டர்ட் ஐஎஸ்எம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. நானே இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணச்சில் டேரெக்டாக காலேஜுக்கு தான் என்கொயரி. ஏன்னா நான் இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட மணியில் போகிறேன். எனக்கு ஒரு சிங்கிள் பென்னி கூட யார்ட்டையும் கொடுத்து ஏமாற விருப்பம் கிடையாது. இந்த கன்சல்டன்சிக்காரங்க இருக்காங்க, நிறைய ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கன்சல்டன்சியை நம்பி, ஏன்னா அவங்க சொல்லச்சில் ஒன்று சொல்லுவாங்க, நிறையா ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். அதுக்கு நம்ம போனதுக்கு பிறகு நம்ம ரிட்டனும் வர முடியாது, இடையில மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். நிறைய பேர் நான் அந்த மாதிரி நேரில் பார்த்ததுனால எனக்கு கன்சல்டன்சியை டிபெண்ட் பண்ண விருப்பம் இல்லாமல் நான் டைரெக்டாக காலேஜ் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுறேன். அவங்க தான் உங்களுடைய நம்ம காலேஜ் சீனியர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் காலேஜிலேருந்து கொடுத்தாங்க. அவங்க எங்கள் காலேஜோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட். நான் அவங்கள நேரில் மீட் பண்ணேன். அந்த டைமில் இந்தியாவில் அவங்க பிஜி, அனஸ்தீஷியா பிஜி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கூட நான் நேரில் பேசி இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு பிறகு காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியன்ஸுக்கு எவ்வளோ சேஃப் இந்த காலேஜ், எவ்வளோ ஈஸியாக நம்ம அதிலேருந்து கிராஜுவேட் ஆக முடியும், எப்படிலாம் படிக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக தான் நான் டிசைட் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். சார், இப்போ ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டி அது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு விஷயமே நம்ம போயிட்டு எஜுகேஷன் பார்ப்போம்.
காலேஜோட எஜுகேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்ட் வந்து நம்ம வந்து சேஃப்டி, ஆமா, அப்புறம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் தான் வேணும். ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் ஓனரே யாருன்னா ஹைதராபாத் ஓனர் தான். வைஸ் ரெக்டரே ஹைதராபாத்துக்காரர் தான். கிட்டத்தட்ட 2003 அவருமே அங்கே தான் முடித்தார், ரஷ்யாவில் தான் முடித்தார். அவர் 2003 ஆரம்பித்தார் காலேஜ். 13 ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஆரம்பித்த காலேஜ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4500 பீப்புள்ஸ் வந்து கிராஜுவேட்டே ஆகிட்டாங்க. அதில் சவுத் இண்டியன்ஸ் கிட்டத்தட்ட 3500 பீப்புள்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டு எஃப்எம்ஜி கிராக் பண்ணிட்டாங்க. இப்போ ரிஜிஸ்டர்ட் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆனார், அந்த அவர் படிக்கும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆனாரோ அது எல்லாமே இல்லாமல் எங்களுக்கு இருக்கும்போது நான் 2015 போனேன். அப்போவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சவுத் இண்டியன் ஃபுட்டை போட்டிருந்தார். இங்கேருந்து ஆந்திரா பீப்புள்ஸ் தான் எனக்கு எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறவங்க ஆந்திரா பீப்புள்ஸ் தான். கிட்டத்தட்ட 4 times நான்வெஜ் போடுவாங்க. ஸோ அது ஒரு கோல்டு கண்ட்ரி. பட் அந்த இதில் எங்களை எப்படி எந்த அளவுக்கு சேஃபாக என்விரான்மெண்ட் கரெக்டாக வச்சுன்னு பார்க்குறாரோ அந்தளவுக்கு அவருக்கு அதுக்கு எங்களுக்கு கரெக்டாக வச்சுருந்தார். ஈவன் இங்கே சவுத் இண்டியன் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனி ஹாஸ்டலு, வார்டன் முதற்கொண்டு எல்லாமே சவுத் இண்டியன்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. வார்டன்ஸே நமக்கு ஏன்னா நமக்கு ஒரு 5-6 ஹாஸ்டல் இருக்குது. லேடிஸ்க்கு தனி ஹாஸ்டல் இருக்குது, ஜென்ஸுக்கு தனி ஹாஸ்டல் இருக்குது. நிறைய பேர் பயப்படுற விஷயம் அதுதான். எஸ்பெஷலி கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம பொண்ணு அங்கே போனால் எப்படி இருக்கும், நம்ம பையன் எப்படி ஏதாவது கெட்டு போயிடுவானோ, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இங்கே வந்துட்டு அவ்வளோ சேஃபஸ்ட்டு. அதாவது நம்ம கேம்பஸை விட்டு வெளியில் போகணுன்னாலும் ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் ஹாஸ்டலில் விட்டு போவோம். மீன்ஸ் ஏன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயாச்சுன்னா நமக்கு வாழ்க்கை திசை மாதிரி போயிடும். அங்கே வந்துட்டு நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் படித்தா எப்படி இருப்பாங்க, எப்படி பாதுகாக்க முடியும், அந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்தியன்ஸ், ஏன் வார்டனும் இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கேயாவது அங்கே கூட்டு போகிறதுக்கு வெளியில் கைடுமே நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சு, அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் தெரிஞ்ச கைடுமே நமக்கு அக்கம்பெனி பண்ணுவாங்க. அதனால் அது அந்த சேஃப்டி பற்றி 100% கேரண்டி கொடுக்கலாம். இப்போ நான் இருக்கிறேன், என் பொண்ணு இப்போவும் +1 படிச்சுட்டு இருக்கு. என் பொண்ணை கூட நான் என் காலேஜுக்கு எங்கே அனுப்புவீங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் என் காலேஜ் தான். ஏன்னா அதில் நான் மாற்றி சிந்திக்கவே மாட்டேன். ஏன்னா அது எவ்வளோ சேஃபான கண்ட்ரி அப்படின்றது எனக்கு தெரியும். அங்கே வந்துட்டு நமக்கு மெயின் ISMல இந்தியன் ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸ் காலேஜில் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு மெயின் பேசிக் சப்ஜெக்ட்ஸு டீச் பண்ணுறது அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, மெயின் பேசிக் சப்ஜெக்ட் டீச் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாமே இந்தியன்ஸ். நாங்கள் போன டைமில் கூட அங்கே லோக்கல் டீச்சர்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி இப்போ எல்லாமே இந்தியன் டீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அவங்கள. அதே மாதிரி இந்தியன் சிலபஸ், இந்தியாவில் என்ன மெடிக்கல் காலேஜில் டீச் பண்ணுறாங்களோ அதே சிலபஸ் தான் அங்கேயும் டீச் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு அனாட்டமி லேபு, ஃபிசியாலஜி லேபு, அதே மாதிரி கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸு எல்லாமே பக்காவாக அரேஞ்சு. ஆனால் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் 1 இயரில். இப்போ எங்கள் பேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா 600 ஸ்டூடெண்ட்ஸு எங்கள் பேட்ச்சில். அப்போ 600 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஒரே டைமில் கிளாஸ் எடுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை வந்துட்டு அவங்க 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு குரூப்பு. அப்படி குரூப் வைஸாக செப்பரேட் பண்ணிடுவாங்க. நமக்கு காலேஜில் 8 கேம்பஸ் இருக்குது. ஒரு கேம்பஸ்லேயுமே சில கிளாஸுகள் இப்போ ஒரு 5 குரூப்புக்கு அனாட்டமி நடக்குதுன்னா 5 குரூப்புக்கு ஃபிசியாலஜி நடக்கும். இதே மாதிரி இன்னொரு கேம்பஸில் அந்த மாதிரி குரூப்பாக பிரித்து ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 15 பேர். அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு 2 குரூப்புக்கு தான் கம்பைண்டாக கிளாஸ் இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். அப்போது அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நமக்குமே ஈஸியாக புரிஞ்சு நடந்துக்க முடியுது. ஸோ அதனால் எஜுகேஷன் ஓகே, ஹாஸ்டல் வைஸ் ஓகே. அதே மாதிரி அந்த கண்ட்ரி வந்துட்டு நமக்கு நிறைய பார்க்ஸு, வெளியில் நமக்கு என்டர்டெயின் போகணுன்னா நிறையா நமக்கு நடைபாதை, பார்க்கு, ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீ கண்ட்ரி. அதே மாதிரி அங்கே அந்த இது எதுவுமே கிடையாது, ஹராசிசம் கிடையாது, ரேசிசம் கிடையாது. யாரையுமே ஃபாரினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப இன்ஃபேக்ட் அவங்க இந்தியனை வந்துட்டு ரொம்ப விரும்புவாங்க. நம்ம கூட ரொம்ப நட்பாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. சார், நீங்கள் MBBS படிச்சிங்கன்னு சொன்னீங்களா, அந்த ஏஜ் என்ன, நீங்கள் எப்போ போயிட்டு அங்கே படிச்சிங்க? நான் ஆக்சுவலாக என்னோட 35 வயசு முடிஞ்சு என்னோட 36வது வயசில் தான் MBBS அட்மிஷன் எடுக்கிறேன். ஓகே. நான் MBBS கம்ப்ளீட் பண்ணச்சில் 41. அப்போ இந்த ஏஜில் நார்மலாக ஒரு ஏஜுக்கு மேலே படிக்கிறது தலையில் ஏறாது. ஆமாம். அதே டைம் நான் ஃபஸ்ட் டைம் போகிற டைமில் ஏர்போர்ட்டில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகிற டைமில் நான் ஏதோ ஏஜென்சிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பசங்க எல்லாமே ஈவன் மோகன் கூட எல்லாமே அந்த பேட்ச் தான், யங்கஸ்ட் பேட்ச், +2 முடிச்சு வராங்க. அப்போ என்ன பார்த்துட்டு அங்கிள் நீங்கள் ஹாஸ்டல் வரைக்கும் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், டே அங்கிள்லாம் கிடையாது, நானும் உன் கிளாஸ்மேட்டு, அண்ணான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மீன்ஸ் ஃபஸ்ட் டேலாம் நான் கிளாஸ் போச்சில் ஏதோ டீச்சர் தான் வராங்கன்னு நினச்சி மிஸ்டேக் நடந்த இதெல்லாம் இருக்குது.
ஆனால் அந்த வயசுலேயுமே நான் வந்துட்டு ஒரு 35 வயசில் படிக்கணுன்ற ஒரு உறுதியோடு போனேன். கரெக்டாக எனக்கு எந்த லேகும் கிடையாது, எந்த அரியருமே கிடையாது, டிஸ்டிங்ஷனோட பாஸ் ஆனேன். ஐஎஸ்எம் டாப் 3ல நானும் ஒரு ஆள். அதாவது எவ்ரி இயர் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் டாப் 3 ஃபஸ்ட் அந்த கோல்டு மெடல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கோல்டு மெடல் கிடையாது, அதுக்கு பதிலாக டிகிரி ரெட் டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் டிகிரி ஹோல்டர் நான். அந்த டாப் 3ல ஒன்று. இந்த ஏஜில் இருந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வெறி இருந்துச்சுன்னா ஏஜ் ஒரு மேட்டர் கிடையாது. எந்த வயசுலையும் இப்போ என்னாலேயே முடியுதுன்னா, இப்போ வரக்கூடிய பசங்கள்லாம் ரொம்ப ப்ரில்லியன்ட்டு, ஈஸியாக நம்மளோட அவங்க பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், ஈஸியாக அவங்க கிராக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன கான்சன்ட்ரேஷன் வேணும், அவங்க கனவு, அவங்க ஒரு டாக்டர் ஆகணுன்ற கனவு உள்ளே இருக்கணும், கான்சன்ட்ரேஷனோடு அவங்க அதை நோக்கி பயணம் பண்ணணும். டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம யூனிவர்சிட்டியில் இப்போவுமே நடைமுறையில் இருக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. மீன்ஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா செமஸ்டர்லேயுமே 90%க்கு மேலே நம்ம மார்க் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு செமஸ்டர் மிஸ் ஆகாமல் 90% வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா, 4th and 5th இயர் வந்துட்டு டோட்டலாக அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன், டியூஷன் ஃபீ சிங்கிள் ருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. டாப் 3 செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக எல்லா செமஸ்டர்லேயுமே 90 மார்க்ஸ்க்கு மேலே இருந்தால் 4th and 5th இயரில் வந்துட்டு ஃபீஸு ஃபுல்லாக வேவ் ஆஃப். அவங்க வந்துட்டு அந்த ஃபீஸ்லேருந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு, அவங்க நல்லா படிக்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களோட 4th and 5th இயர் ஃபீஸு ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிரும். பேர்டன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆயிரும். அது வந்துட்டு நான் வேறு எந்த யூனிவர்சிட்டிலையுமே இந்த மாதிரி பார்க்கல. ஃபுல் ஃபீ, அதாவது 4th and 5th இயர் ஃபுல்லாக அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க. பட் எக்ஸாம்பிளே அண்ணா இருக்கார், அவர் தான் டாப் 3ல அவரும் ஒருத்தர். அவர் இதில் கிட்டத்தட்ட அவருமே 4th இயர் 5th இயர் அவர் ஃப்ரீயாக தான் படித்தார். அது மட்டும் கிடையாது, அவர் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சேவை, ஐ மீன் டாக்டராகவும் நம்ம எதாவது எமர்ஜென்சினா அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அந்த டைமில் நாங்கள் இருக்கும்போது ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது யாருக்காவது எமர்ஜென்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் இவருக்கு தான் போகும். ஈவன் அந்த ஹோல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவர் தான் அந்த டைமில் எடுத்தார். இப்போ அங்கே அப்ராடில் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா, அகெயின் நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே நிறைய வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? எக்ஸாம்லாம் எழுதணும், அந்த எக்ஸாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் எனக்கு. இல்லை, கண்டிப்பாக இங்கே வந்து எஃப்எம்ஜின்னு எழுதணும், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் இங்கே வந்து எழுதணும். 5 இயர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து அது 6 months ஒன்ஸும் வைப்பாங்க. பட் பாசிங் பர்சன்டேஜ் 20% தான். ரொம்ப ரொம்ப டஃப்பு அதுதான். பட் அது ஏன் நான் ஐஎஸ்எம் நான் சொல்கிறேன்னா, கன்சிக்வெண்ட்டாக லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்ஜியோட பாசிங் பர்சன்டேஜ் 2022ல் 706% பாஸ் பண்ணியிருக்காங்க. 2023ல் 684 மெம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2024ல் கிட்டத்தட்ட 1075 மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. கன்சிக்வெண்ட்டாக ஒரு காலேஜ் 500 அபோவ் யாருமே எந்த காலேஜுமே இன்ன வரையுமே பாஸ் பண்ணது கிடையாது. அது ஐஎஸ்எம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த நீங்கள் நீட் பர்சன்டேஜ் எஃப்எம்ஜியோட இது பாசிங் பர்சன்டேஜ் 23 தான் இருக்குது உங்கள் காலேஜ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்குறீங்க. கன்சிக்வெண்ட்டாக லாஸ்ட் 3 இயர்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பண்ணுங்கள், எத்தனை பேர் உங்கள் ஐஎஸ்எம்லேருந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஐ மீன் ஒரு யாராவது பேரண்ட்ஸ் யாராவது ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா அந்த காலேஜுக்கு எத்தனை பேர் இன்னொரு கிராஜுவேட் ஆயிருக்காங்க, அதுலேருந்து எத்தனை பேர் இங்கே வந்து எஃப்எம்ஜி கிராக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில், அதை கொஸ்டின் பண்ணுங்கள். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நான் லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட 500 பீப்புள்ஸ் பாஸ் பண்ணாங்க, கிராஜுவேட் ஆனவங்க கிட்டத்தட்ட 400 பீப்புள்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில். ஐ ஹேவ் ப்ரூஃப். அது என்கிட்ட இருக்குது அந்த காலேஜோடது. தமிழ்நாட்டில் எங்கள் பேட்ச்லேயே நாங்கள் 40 பேர் எங்கள் பேட்சில் தமிழ்நாட்டில் இருந்து இருந்தோம். மொத்தத்தில் ஓவரால் 700ல் நான் 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அதில் நாங்கள் வந்துட்டு 38 வந்துட்டு ஆல்ரெடி கிளியர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாக்கி ஒரு 2 பேர் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க வேறு ஃபீல்டில் போயிட்டாங்க. பாக்கி 38 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எஃப்எம்ஜி ஃபஸ்ட்டு டு செகண்ட் அட்டெம்ப்டில் எல்லாருமே கிளியர்டு. இதுக்கு வந்துட்டு இதுதான் ஐஎஸ்எம்மில் படிக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க 3rd இயர்ஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து டாப் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி, எய்ம்ஸு, அதே மாதிரி கிராண்ட் மெடிக்கல் காலேஜ், பெரிய பெரிய ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸை அவங்களுக்கு ஒரு இயர்லி வந்துட்டு ஒரு 2 times 3 times அங்கே கூப்பிட்டு வந்துட்டு இந்த எஃப்எம்ஜி கிராக் பண்ணுறதுக்கு கோச்சிங் கிளாஸஸ் சைடு பை சைடு அவங்க வந்துட்டு எல்லா ஹாலிடேஸ்லேயுமே அங்கே கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்தியாவில் வந்து ஸ்பெஷலாக தனியாக கோச்சிங் போக வேண்டிய தேவையில்லை. அவங்க வந்துட்டு அந்த கோச்சிங்கையும் அங்கேயே கொடுத்துட்றாங்க, அவங்க மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்துட்டு அட்டென்டிவாக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஈஸியாக, அது எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஒரு ஹிமாலயன் டாஸ்க் ஒன்றும் கிடையாது. நான் என்னுடைய 41வது வயசில்
எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்குமே போகாமல் என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 80% மார்க்கோட எஃப்எம்ஜி கிளியர் பண்ணேன். என்னாலேயே முடியும்னா இப்போ இருக்கக்கூடிய யங் பீப்புள்ஸு இதை விட ஈஸியாக இன்னும் நல்ல ஸ்கோர் வாங்கலாம். ஒன்லி திங் அவங்க கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கணும். அது படிக்கிறவங்க எங்கே போனாலும் படிப்பாங்கன்னுவாங்கல்ல, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருந்தாச்சுன்னா இந்த எஃப்எம்ஜிலாம் அந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு டஃபஸ்ட் எக்ஸாம் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். அதை பற்றி எந்த ஒரியும் வேணாம். அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு மென்டார்ஷிப் மாதிரி நாங்கள் எல்லாமே இப்போ நாங்கள் அந்த காலேஜோட சீனியர்ஸு, இப்போ அங்கே வரக்கூடிய எல்லாமே நம்மளுடைய ஜூனியர்ஸு, நம்ம பசங்க தம்பி நம்ம பசங்க ஏஜில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸாமை பற்றி எந்த பயம் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்துறது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அது எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் கூடவே இருந்து. சார், அப்ராடில் ஏன் ஐஎஸ்எம் அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். அப்ராடில் போய் நம்ம ஏன் அந்த காலேஜஸ் சூஸ் பண்ணணும்? இது நல்ல கொஸ்டின். ஒய் அப்ராடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு இந்தியாவில் நம்மளுடைய மார்க்குக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு சீட்டுக்கு அங்கே போகிறது எல்லாமே என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இந்தியாவில் அவங்களுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் சீட்டில் கிடச்சிரும். இன்னொன்று பி கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் இந்தியாவில் எடுப்பாங்க. அதுவும் அது அவங்களுக்கு பேயிங் கெப்பாசிட்டி இருந்தால் அதுக்கு கீழே நமக்கு ஒரு பி இருக்குது, சி இருக்குது. அதெல்லாம் என்னென்னா அவங்களால இந்தியாவில் அட்மிஷன் கிடைக்காது. இந்த மார்க்கு ஒன்று நமக்கு ரிப்பீட் பண்ணணும். அப்படி இல்லை நமக்கு 1 இயர் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்துட்டு இப்போ நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலிருந்து நேஷனல் எக்ஸிட் எக்ஸாம் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுனா இந்தியாவில் படிச்சுட்டு வரக்கூடிய கிராஜுவேட்டும் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்ராட்லேருந்து வரக்கூடியவங்களும் அதே சேம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு திருப்பி நமக்கு இந்தியாவில் இன்டர்ன்ஷிப்பு பண்ண முடியும். திருப்பி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அப்ராடில் படிக்கிறது இந்தியாவில் படிக்கிறதும் ஈக்குவல். ஆனால் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்க்கச்சில்ல இந்தியாவில் படிக்கிறதுல 4ல் 1 பங்கு தான் ஆகும். அப்புறம் ஒய் ஐஎஸ்எம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐஎஸ்எம் வந்துட்டு ஏஷியன் கண்ட்ரி நம்ம இருக்கிறது, வேறு கான்டினென்டல் கிடையாது. இது ஏஷியன், அதுவும் சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஏஷியன் சென்ட்ரல் ஏஷியான்னுவாங்க. ஆமாம், இது சென்ட்ரல் ஏஷியா ஏஷியன் கான்டினென்டல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது இந்தியா கூட. அவங்களுக்கு நிறையா நட்புறவு இருக்குது. கிளைமேட் சில டைமில் தான் வின்டர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். மற்றபடி சம்மர் கிளைமேட்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே அது இனி ஒன்று அந்த கண்ட்ரி ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி. அதே மாதிரி எந்த பொல்யூஷனுமே பொல்யூட்டட் கண்ட்ரி. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 வருஷம் நீங்கள் படிக்க வேண்டாம், சும்மா போய் அந்த கண்ட்ரியில் இருந்துட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா எங்கேயும் இறைச்சல் கிடையாது, 2 வீலர் கிடையாது, அங்கே எல்லாமே 4 வீலர் மட்டும்தான். அதே மாதிரி நிறைய க்ரீனரிஸு, ட்ரீஸு, பார்க்கு, எல்லாருமே ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதை கண்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் இப்போ திருப்பி நமக்கு அங்கே போய் இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு அந்த கண்ட்ரி எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். அந்த பீப்புள்ஸுமே நம்மளோட நட்புறவாக இருக்கிறாங்க. ஐஎஸ்எம்மில் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். நிறைய காலேஜில் அவங்க லோக்கல் லாங்குவேஜ்லாம் டீச் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் அங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். 2 இயர்ஸ் இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் நடத்துவாங்க நம்ம காலேஜில். ஏன்னா அது தெர் இஸ் நோ லோக்கல்ஸ், நேட்டிவ் கிர்கிஸ் பீப்புள்ஸே அந்த காலேஜில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் மட்டும்தான். 95% இந்தியன்ஸ். அது ரிமைனிங் 5% ஜப்பான், ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ், பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஒரு அட்டானமஸ் காலேஜ் மாரி 2003 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன்ஸ்ன்றதால தான் நமக்கு அந்த மோஸ்ட்லாக இந்தியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுற காலேஜ் வந்து ஐஎஸ்எம்மாக தான் இருக்கும். நீங்கள் அது நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் க்ரோமில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் காமிக்கும். பட் நீங்கள் காலேஜோட டீட்டெயில்ஸ் பாருங்கள், எத்தனை பேர் அங்கே கிராஜுவேட் ஆயிருக்காங்க. எல்லாருமே டாப் ஃபஸ்ட்டு காலேஜ், டாப் 2 காலேஜ் சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதோட எத்தனை பேர் கிராஜுவேட் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் அங்கே இங்கே வந்து கிராக் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் போய் சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லா ஃபேக் கன்சல்டன்சியும் எல்லாரும் இதுதான் சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள், என்னோட தான் டாப் ஃபஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக அவங்களே ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, அவங்களே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க, எங்களோட தான் டாப் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டின்னு. ஸோ அவங்களுக்குள்ளே மாற்றி பண்ணுறதால ஆக்சுவலாக இது தெரியல. நாங்கள் வந்து கன்சல்டண்ட்டோ ஏஜென்ட்டோ நாங்கள் யாருமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சீனியர் மென்டார். நாங்கள் அங்கே முடிச்சுட்டு வந்தோம். தப்பான வழிக்கு போகாமல் வேணா அமௌண்ட் வந்து கம்மி அமௌண்ட் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம பசங்களோட வாழ்க்கை அது. ஸோ அதை போய் தப்பான இதில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கேள்விக்குறி ஆகிடக்கூடாது. இங்கே வந்து முடிச்சுட்டு வரும்போது இங்கே கேள்விக்குறி ஆகிடக்கூடாது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த இதுக்கு நாங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் இது வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா அங்கே போய் படிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய ஏஜ் இது கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் வாங்கி கொடுக்குறதோட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம ஐஎஸ்எம் எஜுடெக்கில் அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு அந்த காலேஜில் இருக்க ரெக்டார்லேருந்து நமக்கு வைஸ் ரெக்டார் டீச்சர்ஸ் எல்லாருமே நாங்கள் 5 வருஷம் படிச்சிருக்கோம். எங்களுடைய டீச்சர்ஸு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க இப்போ நம்ம வந்துட்டு ரெகுலராக நாங்கள் எவ்ரி 6 மந்த் காலேஜ் விசிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் ஆஃபீஸ் இருக்குது, அந்த கண்ட்ரிலேயே ஆஃபீஸ் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அது ஈவன் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது உடம்புக்கு முடியல, என்ன இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறவங்க, அங்கே நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணியாச்சுன்னா அவங்க அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க படிப்பில் ஏதாவது இதுனா கூட டைரெக்டாக எங்களுக்கு கால் வந்துடும். உங்கள் கேர் ஆஃபில் வந்திருக்காங்கல்ல, இவங்க சரியாக படிக்க மாட்டுறாங்க, என்னென்னு விசாரிங்க அப்படின்ட்டு வந்துடும். நாங்களே டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிடுவோம். நாங்கள் தானே சேர்த்து விட்டோம், ஏன் படிக்க மாட்டேறீங்க, உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம். அதில் அதாவது அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் அவங்களுடைய எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்து இந்தியாவில் அந்த எக்ஸாமை எப்படி எஃப்எம்ஜி எப்படி கிராக் பண்ணுறது பண்ணி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நாங்கள் வந்துட்டு கூடவே நிற்போம். ஒரு சீனியர் மென்டாரு இல்லை அவங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஒரு அப்பா ஸ்தானத்துலேயும் என்ன பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் பசங்க ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு அண்ணனா கூட பார்க்கலாம். நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஒய் ஐஎஸ்எம்னா சிம்பிள், அதாவது இந்தியன் காலேஜ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஃபுட்டு, இந்தியன் கல்ச்சர். ஈஸியாக நமக்கு வந்துட்டு எஃப்எம்ஜி எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இதை தவிர வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ இந்தியன் ஹாஸ்பிட்டல் தான். ஆமாம், அதில் நேம் மட்டும் வேதாந்தான்னு போட்டிருக்கோம். வேதாந்தான்றது ஒரு இந்தியன் நேம். ஹாஸ்பிட்டல் நேம் நம்ம ஓன் 5 ஹாஸ்பிட்டல்ஸே ஐஎஸ்எம்க்கு இருக்குது. ஸோ நம்ம அந்த கிளினிக்கல் ரொட்டேஷன்ஷிப்புக்கும் பிரச்சனை இல்லை. அப்ராடில் போயிட்டு ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபியர்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே அது எல்லாத்துக்குமே வந்து கிளியராக இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.